அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, நீங்களின் சாட்சிகள். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் உயிர்த்த கிறிஸ்து நல்வாழ்த்துக்கள். இயேசுவின் பாடுகளோடு நாம் எவ்வளவு இணைந்திருந்தோமோ அந்த அளவுக்கு தான் அவரது உயிர்ப்பில் அகமகிழ்வோம். உயிர்ப்பின் கண்ணோட்டத்தில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. உயிர்ப்பு என்ற நற்செய்தியை அறிவிக்கவே அன்றைய ஊடகத்தின் வாயிலாக அது பதிவு செய்யப்பட்டது. உயிர்ப்பு என்பது வெறும் செய்தியாக இருந்தால் அதன் தாக்கம் நம்மில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. உயிர்ப்பு நம் அனுபவம் ஆக வேண்டும். இறைமகன் தாம் சொன்னவாறு உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மைக்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்ய சீடர்கள் துணிந்தனர். உயிர்ப்பு என்ற நற்செய்திதான் திருத்துவர்களின், அவர்களை அடுத்து வந்த மறைபரப்பாளர்களின் நம்பிக்கையாக இருந்தது. கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பாடுபட்டார், சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதே கிறிஸ்துவத்தின் அடிப்படை கோட்பாடு. திருத்தந்தை முதலாம் சிங்காராய கூறுகிறார், திரு அவையில் கொண்டாடப்படும் எல்லா பெருவிழாக்களில் மேலான ஒரு பெருவிழா என்றால் உயிர்ப்பு பெருவிழா. இவ்விழா நமக்கு புதிய வாழ்வை தருகின்றது, புதிய நம்பிக்கையை தருகின்றது, நிறை மகிழ்ச்சியை தருகின்றது, முடிவில்லாத வாழ்வை வழங்குகின்றது. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம். அதே போல உயிர்ப்புக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம்தான் முழுமையான நிறைவை வழங்குகிறது. ஷேக்ஸ்பியர் கூறுவார், கோழை பலமுறை சாகின்றார், வீரனோ ஒரு முறை மட்டுமே மரணத்தை சுவைக்கின்றார். நம்ம கிறிஸ்து ஒரு முறை சாவை சந்தித்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்துள்ளார். இயேசுவின் பணிக்காலத்தில் தனது உயிர்ப்பை பற்றி நேரடியாக 3 முறை முன் அறிவித்துள்ளார். பாடுகளோடு தொடர்புபடுத்தி கூறியுள்ளார். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் 3 முறை தெளிவாக கூறுகின்றனர். மார்க்கு நற்செய்தி உயிர்ப்பை பற்றி எவ்வாறு கூறுகின்றது? 1. இயேசுவை அவளோடு தேடும் 3 பெண்கள். 2. வைகறை நேரம், நறுமண பொருட்கள் கொண்டு வந்தனர். 3. கதிரவன் எழுவேளை, இருள் முற்றிலும் மறைந்தது. 4. கல் புரட்டப்பட்டிருந்தது. யார்? கடவுளே, அவரது மாபெரும் வல்லமை. 5. வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர். கடவுளின் மனித, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார். கல்யா செல்ல கூறுகிறார். வரலாற்று சான்றுகள். 1. வெறுமையான கல்லறை. 2. திருத்துவர்களின் சான்று. 3. திருத்துவர்களின் ஆளுமையில் மாற்றம். யோவான் நற்செய்தியில் பெண் ஒருவர், மகதலா மரியா, பேதுருவிடம் அன்பு சீடரம் கூறுகின்றார், ஓடுகின்றார். முதலில் அன்பு சீடர், அதை தொடர்ந்து பேதுருவை பார்க்கின்றார். துணிகள் இருந்தன. தலையில் மூடி இருந்த துணி சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்த கிறிஸ்து நம்மத்தில் சான்று பகர குறிப்பிடுகின்றார். வெற்று கல்லறை. நற்செய்தி வாசகத்தில் வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலை வேளையில் மகதலா மரியா கல்லறைக்கு செல்கிறார். அவர் கல்லறைக்கு சென்று பார்க்கும்போது இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை காண்கிறார். உடனே அவர் இச்செய்தியை பேதுருவிடமும் யோவானிடம் சொல்ல அவர்கள் இருவரும் கல்லறைக்கு விரைந்து வருகிறார்கள். கல்லறையில் துணிகளையும் இயேசுவின் தலை முடிந்த துண்டையும் காண்கிறார்கள். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்படுகிறது. எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் என நம்புகிறார்கள். தொடக்க காலத்தில் அவையில் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு முதன்மையான ஆதாரமாக இருந்தது இந்த வெற்று கல்லறை தான். ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்து வைக்கப்பட்ட கல்லறை வெறுமையாக இருந்தது என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். 1. சீடர்கள் இயேசுவின் உடலை எடுத்து சென்றிருக்க வேண்டும், அல்ல இயேசு உயிர்த்திருக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு வெற்று கல்லறை எந்த அளவுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திருத்துவர்களின் சான்றுகளும் ஆதாரமாக இருக்கின்றன. திருத்துவ பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு மக்கள் முன்பாக தோன்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். மக்களோ அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் கடவுளோ அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார் என்று கூறுகின்றார். பேதுருவை போன்று பவுலடியாரும் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிர்த்து விட்டார் என இதன் வழியாக நாம் உலகிற்கு பறைசாற்றலாம். இயேசு உயிர்ப்பை நாம் எப்படி உலகிற்கு அறிவிக்க போகிறோம்? இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை சீடர்கள் தங்களுடைய வாழ்வால் வார்த்தையால் அறிவித்ததை போன்று நாம் எவ்வாறு அறிவிக்கப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்மையையும் புரட்டும் மலிந்து போய் இருக்கும் இந்த சமூகத்தில் நாம் எப்படி இயேசு உயிர்ப்புக்கு சாட்சிகளாக திகழப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உயிர்த்த கிறிஸ்து அனுபவம் என்னிடம் உள்ளதா? பணிவாழ்வில் அவருக்கு சான்று பகர்கின்றேனா? எனது தனி வாழ்வில் நான் பிரமாணிக்கமாக செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, உயிர்த்த கிறிஸ்து அனுபவம் எங்கள் ஒவ்வொருடமும் ஏற்படவும் பணி வாழ்வில் அவருக்கு சான்று பகரவும் தனி வாழ்விலும் பிரமாணிக்கமாக இருந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமேன்.